ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வழி, ஜெபமே அருண். ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வழி, ஜெபமே அருண். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபம் செய்பவன் வேலனாகிறான். ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான். ஜெபம் செய்பவன் வேலனாகிறான். ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான். காலை தோறும் புது கிருபை பெற்று, காலை தோறும் புது கிருபை பெற்று, கழுகை போல உயரம் செல்வான். கழுகை போல உயரம் செல்வான். ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வழி, ஜெபமே அருண். ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வழி, ஜெபமே அருண். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, my Father. தினந்தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவார். தினம் தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவார். ஜெப ஆவியும் துதியாவியும், ஜெப ஆவியும் துதியாவியும் இரு செட்டையாய் தன் தோளில் அணிவார். இரு செட்டையாய் தன் தோளில் அணிவார். ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வழி, ஜெபமே அருண். ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வழி,
ஜெபமே அரண், ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜீவன் வேலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வெளி, ஜெபமே அரண், ஜெபமே ஜெயம், ஜெபமே வேலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக, ஆராதனை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூரணமாய் விளங்கும்படி எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் ஆசீர்வாதமாய் மாறப்பண்ணி கொண்டு வருகிறதற்காய் உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வருந்தி அழைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனுஷனால் காரியங்கள் நடக்கிறது உண்டானால் உம்முடைய வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றிற்குள்ளும் எல்லாமுமாய் இருந்து உம்முடைய மகிமையான இயக்கங்களை நீர் காண பண்ணி கொண்டு வருகிறீர். நீர் இயங்கினால் மட்டுமே எங்களால் இயங்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறதுனாலே எங்கள் எல்லா காரியங்களையும் பிரயாசங்களையும் ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரம் செய்யும் எல்லா வல்லமைகளை பிரத்யட்சமாய் இனி வரக்கூடிய வேளைகளிலே நாங்கள் பார்க்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி சொன்ன ஒரு நல்ல ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட நல்ல அரசனாய் காணப்பட்ட யோசியா என்கின்ற ஒரு ராஜா, தன்னுடைய 8வது வயதிலே அரியணை ஏற்றப்பட்ட ராஜா, தேசத்திற்கு உள்ளே வந்த பொழுது அந்த தேசத்தின் எல்லா விதமான நிலைகளை அவனுடைய கண்கள் பார்த்தது. அவனுடைய முற்பிதாக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய முற்பிதாக்கள் எல்லாரும் விக்கிரக வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாய் காணப்பட்டவர்கள். ஆனால் இந்த யோசியா ராஜாவினுடைய மனதிலே ஒரு அளவற்ற ஒரு வெறுப்பும், தங்கள் பிதாக்களுடைய கடவுளாகிய விக்கிரகத்தை நாங்கள் ஆராதனை செய்யாமல் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதனாய் அவன் அரியணையின் உள்ளாக கடந்து வந்தான். 8 வயது பாலகன் என்கின்ற நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சின்ன வயது. இந்த சின்ன வயது பாலகன் அரியணையிலே ஏற்றப்பட்ட பொழுது அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன, உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு ராஜாங்க பாரம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது உண்டானால், ஒரு அரசன் தன்னுடைய அரியணையிலே கடந்து வருகிறது உண்டானால் என்னென்ன காரியங்களை செய்வான்? முதல் காரியம், தன்னுடைய எல்லைகளை வலிமைப்படுத்த ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லாமல் தேசத்தை எப்படியெல்லாம் செழிப்பாய் மாற்ற வேண்டும், தேசத்தில் காணப்படக்கூடிய கஜானாவை எப்படியெல்லாம் நிரப்ப வேண்டும். இதுதான் அரசியலிலே வரக்கூடிய ஒரு மனுஷனுடைய முதல் நிலைமையாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரி நாட்டினுடைய வலிமை என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன, இப்படி தான் ஒரு அரசியல் அமைப்பில் வரக்கூடிய ஜனங்கள் ஆராய்ச்சியின் ஊடாக கடந்து போகிறது உண்டு. ஆனால் இந்த யோசியா ராஜா பட்டத்திற்கு வந்தவுடன் முதல் காரியத்தை அவன் செய்ய ஆரம்பித்தான். என்ன காரியத்தை செய்ய ஆரம்பித்தான்? நேராக தேசத்திற்குள் கடந்து போய் அந்த தேசத்தை எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, அதிலும் குறிப்பாக அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய கதவுகளை திறந்து பார்த்து, உள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய முற்பிதாக்கள் வழிபட்ட எல்லா அருவருப்பான நரகலான விக்கிரகங்கள் யாவற்றையும் சுட்டரித்து போட்டு கீதரோன் என்கின்ற ஆற்றிலே கொண்டு போய் சாம்பலை கொண்டு போய் கொட்டும்படியாக தேசத்தை சுத்திகரிக்க துவங்கினான். இந்த சுத்திகரிப்புக்கு பிறகுதான் தேசத்தின் எல்லைகளை ஆண்டவராக தேவன் அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிக்க போகின்றார்.
ஒரு சுத்திகரிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதற்குரிய மகிமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெறுகிறதற்கு தகுதி உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். சுத்திகரிக்கப்படாத எந்த ஒரு இடத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்குகிறது இல்லை. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் தருகிறதற்கு முன்பதாக அந்த நிலைகளை முதல் விஷயமாய் அவர் சுத்திகரிக்க துவங்குகின்றார். இந்த 9வது வருஷத்தை கர்த்தர் நமக்கு என்ன வருஷமாக தருகிறார் என்றால், என்னென்ன இடத்திலே என்னென்ன விதமான குறைவுகள் இருக்கிறதோ எல்லா காரியங்களையும் முதல் விஷயமாய் நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். நான் என் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்றாலும் கூட அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். 2 பெரிய தீமைகளை அவர்கள் செய்து வைத்திருக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஒன்று, தேவனாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள். 2, ஆசீர்வாதம் நிற்கக்கூடாத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக அவர்கள் வெட்டி கொண்டார்கள். அப்போ முதல் காரியம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தங்கள் வசமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். 2, ஆசீர்வாதம் நிற்கக்கூடிய வெடிப்பற்ற தொட்டிகளை தங்களுக்காய் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் வெடிப்புகள் உண்டோ, எங்கெங்கெல்லாம் தேவனுடைய நன்மை நிற்க முடியாத காரியங்கள் உண்டோ, அவைகளை எல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுகின்றார். இந்த வருஷத்துல என்னென்ன விஷயத்தை எல்லாம் நாம் சுத்திகரிக்க வேண்டும், இந்த சுத்திகரிப்புல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் உள்ளே வந்திருக்க முடியும், அவைகளை எல்லாம் நாம் மெய்யாகவே முதல் விஷயமாய் அப்புறமாக்கினால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நல்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை ஆழமாக அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு குருடனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த குருடனை கர்த்தர் சுகமாக்கப் போகின்றார். சுகமாக்குகிறதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்கின்றார்? அவன் இருக்கக்கூடிய கிராமத்தை விட்டு முதல் காரியம் அவனை ஆண்டவராகிய தேவன் வெளியே அழைப்பித்து கொண்டு போய் அவனுடைய கண்களிலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கரங்களை வைத்து அவனை தொட்டு சுகமாக்குகிறதை பார்க்க முடியும். கிராமத்தை விட்டு கர்த்தர் ஏன் வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு நாள் அந்த பகுதியை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அவன் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை குறித்து வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள். முதல் காரியம் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யணும்னா அவனை முதல் விஷயமாய் வேறு பிரிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஆபிரகாமும் லோத்துவும் இணைந்து இப்பொழுது பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது, நான் காண்பிக்கக்கூடிய தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று கர்த்தராகிய தேவன் சொன்ன பொழுது தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் தனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் விட்டு ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கடந்து போனான். இந்த ஆபிரகாமை பின்பற்றி லோத்து என்கின்ற மனுஷனும் கடந்து போக ஆரம்பிச்சிட்டான். இப்ப கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். ஆனால் இந்த லோத்துவும் உடனாக காணப்படுகின்றான். உடனே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், லோத்தை விட்டு பிரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்கி, அந்த நிலைக்கு பிறகு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவத்தையும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் மூடாக ஆழமாய் உங்களை அழைத்து கொண்டு போகின்றேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நல்ல ஒரு பிரபலமாய் காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரருடைய ஊழியம் ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியத்திற்காய் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு குழுவே அவரின் மூலமாய் உருவாக்கப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா, நீங்கள் தயவு செய்து நீங்களே எங்களை நடத்த வேண்டும். நாங்கள் அநேகம் விதமான திருச்சபையின் ஊடாக கடந்து போனால் அவங்க எங்களை வழி தப்ப பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்களே எங்களை நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சபையை கட்டி அங்கே இடத்துல சபை ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கலிஃபோர்னியா என்கிற இடத்துல ஒரு பெரிய மேடை அமைத்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் கன்வென்ஷன் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் இவர் தான் பிரசித்தி வாய்ந்த ஒரு ஊழியக்காரராக பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தார். மேலே போய் பிரசங்கம் பண்ணும்படிக்காக மேடையில் ஏறி நின்று எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்று சொன்ன மாத்திரத்தில் திடீரென்று அந்த ஸ்டேஜ் அப்படி கீழே இடிந்து விழுந்தது. நம்ம இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடை கூட கீழே விழுந்துடலாம். ஆனால் வெளிநாட்டில் ஒரு காரியத்தை உருவாக்குகிறது ரொம்ப நேர்த்தியாய் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மேடை இடிந்து விழுந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு திடீரென்று சொல்லி ஹார்ட்டில் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்தது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் ஆக்கப்பட்டார்.
அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. ரெண்டாவது, ஹார்ட்டில் ஒரு ஸ்ட்ரோக் வேறு வந்ததுனால மருத்துவர்கள் பரீட்சித்து பார்த்து விட்டு சொன்னார்கள், இனி ஏறக்குறைய ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து மேடையில் ஏறி பிரசங்கமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊழியக்காரரை பார்க்கும்படிக்காக அவருடைய துணைவியார் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க. மத்தியான சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த அம்மா வந்து அவர் கூட பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அந்த அம்மா அப்படியே அயர்ந்து நித்திரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியலன்னா, இப்போ தான் சாப்பாடு வச்சாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க, 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள நல்லா தூங்கிட்டாங்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அறை கதவு திறக்கப்பட்டு உள்ளே யாரோ நுழைகிறதை அவருடைய கண்கள் பார்த்தது. யார் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் முகமுகமாய் உள்ள நுழைஞ்சார். அவரோடு கூட பேசும்படிக்காய் வந்த பொழுது அவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அநேக விதமான கேள்விகள். ஏன் எனக்கு இந்த அவமானத்தை ஏற்படுத்தி தந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி வேற அவரோடு கூட கேட்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து, என்னுடைய மனைவி இப்போ தானே பேசிகிட்டு இருந்தாங்க, திடீரென்று பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கண்களை மூடி அவங்க உறங்குறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்க வேண்டும். கர்த்தரை நோக்கி இந்த மனிதன் கேட்டார், இப்போ தான் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க என்னுடைய மனைவி, திடீர்னு நல்லா தூங்கிட்டாங்களே, என்ன காரணம் ஆண்டவரே? இயேசு அந்த மனிதனோடு கூட ஒரு வார்த்தை பேசினார், நீயும் நானும் பேச வேண்டும். நீயும் நானும் பேசுகிறதற்கு தடையாக யார் நின்றாலும் அவர்களை நான் முதல் காரியம் அப்புறமாக்க வேண்டும். எப்படி கர்த்தர் சொல்றாரு, நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு இடையில அந்த அம்மா எதுக்கு 3வது ஒரு ஆள்? அதற்காகத்தான் நான் அவளுக்கு அயர்ந்த நித்திரை வரப்படினேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ என்ன ஒரு விஷயம் நமக்கு தேவை? கர்த்தருடைய மகிமையை நாம் பெற வேண்டும் என்றால் சில விஷயங்கள் நம்மை விட்டு அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம். சில விஷயங்கள் நம்மை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு என்னை ஆசீர்வதியும் 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 என்று நம்ம கேட்டாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த வருஷத்தை சுத்திகரிப்பின் ஆண்டாக நான் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகின்றேன். இந்த சுத்திகரிப்பின் ஆண்டு என்கிறது எந்தெந்த விஷயத்தினின்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் முதல் காரியம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில விஷயங்களை நான் வந்து நேரடியாக பேசுவேன். ஒருவேளை அது உங்களுடைய மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது உண்டான தயவு செய்து பொறுத்து கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது நிலை, என்ன நிலையை ஆண்டவராக தேவன் நம்முடைய ஐக்கியத்தில் பார்க்கிறார்? இந்த எழுப்புதல் என்கின்ற இந்த நல்ல ஒரு திருச்சபை, இந்த திருச்சபையில் சில பேர் நல்ல ஒரு முறையில் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்திலே வரக்கூடிய மக்கள் சில பேர் ஆண்டவராக தேவனை உறுதியாய் பின்பற்ற ஆரம்பித்தாலும் சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு டைலமா கேஸ் மாதிரி. டைலமா கேஸ்னால் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருவாங்க. சில நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. சில நேரத்தில் எல்லாரும் ஜெபிக்கும் போது அவங்களும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது அவங்களும் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஒரு குழாயடி சண்டை வரக்கூடிய நேரத்தில் அவங்களும் போய் 4 கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் டைலமா கேஸ்ன்னு சொல்லுவோம். ராமநாதபுரம் என்கிறது உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. ராமநாதபுரத்தில் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வருகிறதற்கு முன்பதாக ரொம்ப தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டம் நிறைந்த ஒரு பகுதி. தண்ணீர் இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. யாரையாச்சும் மாற்றுதல் செய்கிறது உண்டானால் பனிஷ்மெண்ட் ஏரியாவுக்கு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நாங்கள் நடத்திருக்கக்கூடிய அந்த சபையில் என்னுடைய அண்ணன் ஆரம்ப நாட்டில் இப்போ தீர்க்க தரிசன ஊழியத்துக்குள்ளே வந்துட்டார். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஐக்கியத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு தாயார் அவங்க வந்து சாட்சி சொல்லும்படிக்காக முன்பதாக வந்தாங்க. சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் சில பேர் சாட்சி என்கிற பேரில் பெரிய பிரசங்கமே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் என்னுடைய சகோதரன் முன்பதாகவே சொல்லுகிறது வழக்கம், சாட்சி சொல்லுகிறதுக்கு முன்பதாக ஒரு 2 வரிக்கு மிகாமல் நீங்கள் சாட்சிகளை சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. அதனால் முன்னால் வரக்கூடிய அந்த அம்மா வந்து சொன்னாங்க, இது கர்த்தர் எனக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சாட்சியை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி முன்பதாக வந்து அவங்க சாட்சி சொல்ல வந்தாங்க. நேற்றைய தினம் சனிக்கிழமை அன்று அது தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு முறை நாள். அந்த நாட்களில் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் ஊரில் வந்து தண்ணீர் வரும். அதனால 2 வாரத்துக்கு முன்னாலே வந்து வரிசை போட்டு வச்சுருவாங்க. இந்த தண்ணீர் பிடிச்சி முடித்த உடனே வரிசை போட்டுருவாங்க. வரிசை போடக்கூடிய நேரத்தில் குடமெல்லாம் வைக்க முடியாது. குடம் வச்சா தூக்கிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா. அதனால் வந்து கல், செங்கல், அப்புறம் கருங்கல், மண்ணுக்கட்டி இப்படிலாம் தூக்கி வச்சுட்டு போகிறது வழக்கம். இது என்னுடைய கல், இது என்னுடைய கல்லுன்னு வச்சுட்டு போவாங்க. அதுவும் அந்த நாட்களில் வழக்கம். இந்த மாதிரி இந்த அம்மானுடைய கல் வந்து முதல் கல்லாக வைக்கப்பட்டிருந்துக்கிறது. அது ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்க.
இந்த செங்கல்ல முதல்ல வச்சுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. இன்னைக்கு தான் தண்ணீர் விடக்கூடிய நேரம், அதுக்கு முன்னால் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி மார்க்கெட் போயிட்டாங்க. மார்க்கெட்டு போயிட்டு வரதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. இந்த அம்மாவுடைய முறைக்கு பின்பதாக இருக்கக்கூடிய அடுத்த அம்மா முன்பதாக நின்று அவங்க தண்ணி பிடிக்க வந்துட்டாங்க. இவங்க வரல, பார்த்தாங்க, இவங்க வீடு பூட்டி இருந்துச்சு, அவங்க போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. பாதி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா வந்துட்டாங்க. முதலாவது நம்ம ஐக்கியத்துக்கு வருவாங்களே அந்த சகோதரி வந்துட்டாங்க. அவங்க இது என்னுடைய முறை அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த கல் ஏன் கல் தாங்க, அதில் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். தயவுசெய்து நான் ஏறக்குறைய ஒரு 7-8 குடம் பிடிச்சிட்டேன், இனி ஒரு 3 குடம் தான் பாக்கி, இந்த 3 குடத்தை நான் பிடிச்சி முடிச்சுட்டு போயிடுறேன், அடுத்த முறையில் என்னுடைய முறையில் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லை, என்னுடைய முறை என்றால் நான் தான் பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு முதல் வாரத்தில் நல்ல ஒரு ஊழியக்காரர் அந்த ஐக்கியத்தில் பிரசங்கம் பண்ணியிருந்தார். கர்த்தராகிய தேவன் பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்தக்கூடிய கர்த்தர் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. சிம்சோனை பலப்படுத்தினார், கிதியோனை பலப்படுத்தினார், யெப்தாவை பலப்படுத்தினார், நம்மையும் பலப்படுத்துவார் அப்படின்னு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணியிருந்தார். இந்த அம்மாவுக்கு அந்த வசனம், எப்போவுமே பிரசங்கத்தை கேட்குறவங்க அந்த அம்மா மறந்துடுவாங்க. ஆனால் அன்னைக்கு திடீரென்று அந்த வசனம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே என்னுடைய முறைதான் என்று சொல்லி பேசினவர்கள் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்கல பானை எடுத்தார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள், வானத்தை நோக்கி, சிம்சோனை பலப்படுத்தின கர்த்தாவே, கிதியோனை பலப்படுத்தின கர்த்தாவே, யெப்தாவை பலப்படுத்தின கர்த்தாவே, என்னையும் பலப்படுத்தும் என்று வெண்கல பானை வச்சு மண்டையில் இருந்து போட்டேன் பாருங்க. எல்லாரும் சிதறி ஓடிய போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வீட்டிற்கு தேவையான தண்ணீரை எல்லாம் சின்ன சின்ன வெசல்ல முதற்கொண்டு பிடிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் கிருபைகளை தந்தார்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தான் முதல் வரிசையில் உட்கார்ந்து ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுகிறவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெதுவெதுப்பு என்கிறது எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது? கேட்கக்கூடிய நேரத்தில் மட்டும் வரக்கூடிய எழுப்புதல் அல்ல, எழுப்புதல் என்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகின்றார், எப்படி இருக்கணும் எழுப்புதல் என்கிறது? வந்த நேரத்தில் மட்டும் வரக்கூடிய நிலைக்கு பேர் எழுப்புதல் அல்ல. பிரசங்கத்தை கேட்டவுடனே நான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று கொண்டு வைராகியமா நான் ஜெபம் பண்ணுகிறேனா இல்லையா என்று பார் என்று சொல்லக்கூடியது எழுப்புதல் அல்ல. இந்த எழுப்புதல் என்கிறது ஒரு முறை பற்றினால் அந்த எழுப்புதலின் நெருப்பு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லை விட்டு அணைந்தே போகக்கூடாது. அது தீயை போல நெருப்பை போல பற்றி கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்னியை ஆண்டவராகிய தேவனுடைய காலத்திலே போட்ட பொழுது அந்த நெருப்பு எப்படியாய் பற்றி எறிய ஆரம்பித்தது? தேசங்கள், தீவாதனங்கள், எல்லா இடங்களிலும் அந்த நெருப்பு பற்றி எரிந்ததை போல உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த நெருப்பினுடைய துளி ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது. சபையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் எழுப்புதல் அல்ல, பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் மட்டும் எழுப்புதல் அல்ல, வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் எழுப்புதல் அல்ல. இந்த எழுப்புதல் எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே கொழுந்து விட்டு எரிய வேண்டியது அவசியம். அப்படி என்றால் சுத்திகரிக்கப்படக்கூடிய நிலை எங்கே வர வேண்டும் என்றால், எது நம்முடைய வாழ்க்கையிலே வெதுவெதுப்பை தருகிறதோ, எது நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனத்தை உருவாக்குகிறதோ அவைகளை எல்லாம் விட்டு முதல் காரியம் வேறு பிரிக்கப்படுங்கள். கர்த்தர் அதைத்தான் சொல்றார். எதையெல்லாம் நான் பலமுள்ளவனா இல்லாத அளவிற்கு என்னை பலவீனப்படுத்த துவங்குகிறது அவைகளை விட்டு நான் முதல் காரியம் வெளியேறி வர வேண்டும். அவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தின் பாதையின் ஊடாக கடந்து போக முடியாது. ஒரு 4 பேர் எழுப்புதல் கத்துனா எழுப்புதல் வருகிறது இல்லை பிரியமானவர்களே, எல்லாரும் உரிமைக்க கத்தினால்தான். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கின்றோம், ஆண்டவராகிய தேவன் ஒரு முறை யோனா என்கின்ற மனுஷனை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்காக நினிவே என்கின்ற பட்டணத்தை நோக்கி அனுப்புகின்றார். இந்த நினிவே பட்டணத்திற்கு யோனா கடந்து போகின்றார். அதுக்கு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நினிவே பட்டணத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பாவம் வான பரியந்தம் எட்டிற்று. அந்த பாவத்து நிமித்தம் ஆண்டவருடைய உக்கிர கோபம் பற்றி எரியும் என்கிற அது தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லும்படி கர்த்தராகிய தேவன் நினிவேக்கு அனுப்பினார். இவனோ தர்ஷியஸை நோக்கி கடந்து போன அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரும்ப ஒரு மீனுடைய வாயிலே ஆண்டவராகிய தேவன் அவனை விழுங்க பண்ணி திரும்பவும் அந்த நினிவேலை கொண்டு போய் கக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுத்தார். நினிவேனுடைய பட்டணத்துக்குள்ள வந்துட்டார். வந்து கர்த்தருடைய வார்த்தையை நினிவேல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுகின்றார். இந்த தேசம் ஆண்டவராகிய தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக கடந்து போக போகிறது. இந்த தேசத்தை கர்த்தராகிய தேவன் அழிவுக்கு உட்படுத்த போகின்றார். ஆகவே இந்த தேசத்திற்கு வரக்கூடிய அழிவை தடுக்க முடியாது என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக பேசுகின்றார். நினிவே ராஜா தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனிதன் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உள்ளத்திலே குத்தப்பட்டவனாக நினிவேலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அவன் அழைப்பித்தான். எல்லா விதமான கூட்டத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் அவன் அழைப்பித்த பொழுது அவர்கள் எல்லாரும் திரண்டு கடந்து வர ஆரம்பிச்சான்.
திரண்டு கடந்து வர ஆரம்பித்த உடனே அவர்கள் அத்தனை விதமான மக்களையும் பார்த்து அவன் சொன்னான், இந்த மனிதனாகிய யோனா பேசின வார்த்தை மகா பயங்கரமான காரியங்களை நம்முடைய மனதிற்குள் உருவாக்க துவங்குகிறது. ஆகவே நாம் உபவாசத்தை கூறுவிக்க வேண்டும். எப்படி உபவாசம் பண்ண வேண்டும்? அவன் பேசுகின்றான், நம்முடைய தேசத்திலே காணப்படும் ஆடு மாடுகள் முதற்கொண்டாக எல்லா விதமான ஜீவராசிகளும் ஒருமனப்பட்டு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி முறையிடக்கூடிய அளவிற்கு நாம் உபவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால், ஒரு அழிவு நம்முடைய வாழ்க்கையை விட்டு தடுக்கப்பட வேண்டும் என்றால் 2 பேர் 3 பேர் அழைக்கிறது போதாது. எல்லா விதமான மக்களும் முதல் காரியம் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டியது அவசியம். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆடுகள் மாடுகள், சின்ன குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி அழைத்த பொழுது கர்த்தருடைய உக்கிர கோபம் எப்படி மாற்றப்பட்டது, அதே போல இந்த தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் மாற்றப்பட வேண்டும் என்றால் முதல் காரியம் சபையில் ஒரு ஒருமனப்பாடு என்கிற ஒரு நிலை தேவை. ஒரு 4 பேருக்குள் எழுப்புதல் இருந்தால் போதாது, எல்லாருக்குள்ளும் அந்த தீ பற்றி எறிய வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த தூத்துக்குடி பட்டணத்தை பற்றி சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தூத்துக்குடி பட்டணம் ஒரு காலத்தில் செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணமாய் மாற்றப்பட்டது. முத்து குளிக்கிறதற்கு பிரசித்தி வாழ்ந்த பெயர் பெற்ற ஒரு பட்டணம். ஆனால் இப்போ இந்த பட்டணத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மகா பெரிய கஷ்டம் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறதை நாம் கண் கொண்டு பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் அப்பாவி ஜனங்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த காரியத்தை பற்றி எத்தனையோ முறை ஜனங்கள் முறையிட்ட பொழுதிலும் கூட இந்த தூத்துக்குடியை நினைவு கூறக்கூடிய அரசியல் சார்ந்த மக்கள் யாருமே கிடையாது. தூத்துக்குடியை பற்றி யாருமே அக்கறைப்படுகிறதே கிடையாது. அப்படி என்றால் இது ஒரு கைவிடப்பட்ட ஒரு நகரத்தை போல, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நகரத்தை போல ஒரு காலத்தில் இந்த பகுதி பிரசித்தியாய் பேசப்பட்ட ஒரு பகுதி. இந்த நன்மையான காரியங்களை இழக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நிர்விசாரிகளாய் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் தங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க மறந்து போயிட்டாங்க. அநேகம் விதமான ஊழியர்கள் கால் பதித்த இடம் இந்த தூத்துக்குடி பட்டணம். அநேகம் தேவனுடைய மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்த பட்டணம் இந்த தூத்துக்குடி பட்டணம். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய ஜனங்களாகிய நாம் நம்முடைய சுய வாழ்க்கையை நாம் மெய்யாகவே ஆதாயப்படுத்தும்படிக்காக நம்மை மட்டும் பார்த்து தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கக்கூடிய ஜனங்களுடைய காரியங்களை எண்ணிக்கை அற்றவர்களாய் நாம் காணப்பட ஆரம்பிச்சோம். அதனால தான் சபையை ஆண்டவராக தேவன் உருவாக்கி தேசத்திற்காக ஜெபிக்கணும், தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபிக்கணும் சொல்லக்கூடிய ஒரு எழுப்புதல் அலையை உருவாக்கத்தான் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார். வந்திருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த சபையிலே யார் யாருடைய மனதிற்குள்ளாக எப்படிப்பட்ட எழுப்புதலின் தீ எரிந்து கொண்டிருக்கிறதோ அதே தீயை உங்களுக்குள்ளும் உள்வாங்கக்கூடிய அளவிற்கு வெதுவெதுப்பான நிலைகளை முதல் காரியம் களைய வேண்டியது அவசியம். எது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிறது, எது எல்லாம் கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொள்ள முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே தடையை உருவாக்குகிறது, அவைகளை எல்லாம் முதல் காரியம் வெட்டி எரியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வேதத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கை உனக்கு இடரல் உண்டாக்குகிறது உண்டானால் அதை நீ தரித்து எரிந்து போடு. 2 கை உடையவனாக நீ அவியாத அக்னிக்குள்ளாக பங்கெடுக்கிறதை காட்டிலும் ஒற்றை கை உடையவனாக நீ பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறது நல்லது. எதையெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கேடுகளை உருவாக்குகிறது, எதையெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமான காரியங்களை தருகிறதோ அவைகளெல்லாம் தூக்கி எறியுங்கள் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டு தருகின்றார். 2வது விஷயமாக ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய 2வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய துணிகரமான நிலை. இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு பேர் பேயோரின் அக்கிரமம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம பேச முடியும். பேயோரின் அக்கிரமம் என்றால், அந்த பேயோர் என்கின்ற ஒரு மனுஷனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு நாள் ராஜாவாகிய பாலாக் அந்த தீர்க்கதரிசியை அழைப்பித்தார். நம்முடைய நாட்டை கெடுக்கும்படிக்காக எங்கோ இருந்து ஒரு துஷ்ட ஜனக்கூட்டம் எழும்பி வந்திருக்கிறாங்க. இவர்கள் போகக்கூடிய இடம் எல்லாவற்றிலும் காணப்படக்கூடிய மக்களை அழித்து ஒழித்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே நீ எனக்காக வந்து அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பிக்கின்றான். அழைப்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனுஷன் ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த மனுஷன் தீர்க்க தரிசனம் பேசும்படிக்காய் கடந்து போகின்றான். கடந்து போகக்கூடிய நேரத்தில்
அவன் ஏறி போகக்கூடிய கழுதையின் வாயின் மூலம் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ போகாத, இந்த ஒரு காரியத்தை செய்யாத. அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்கிற வார்த்தையை பற்றி பேசினாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி கடந்து போகிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு வரவேண்டிய எல்லா விதமான பணத்துக்குரிய காரியங்களை பற்றி அந்த ராஜா பேசுகிறார். உன்னை ஏற்றபடி நான் உன்னை கனப்படுத்தாமல் விட்டுருவேனப்பா, ஆகவே நீ எனக்காக இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவன் கர்த்தர்கிட்ட திரும்ப கேட்டு கடந்து போகின்றான். கடந்து போகக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியம் நடக்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பேசி பேசி எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அறிவிக்கின்றார். கர்த்தர் அந்த ஜனங்களை சபிக்கவில்லை என்கிறதை அறிந்த பொழுது, ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் பாலாக் தரக்கூடிய ஆசீர்வாதம் எங்கே நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் போய்விடுவோ என்பதை அறிந்த இது தீர்க்கதரிசியாக பிலேயாம் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். பாருங்க, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே ஒரு வார்த்தை இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறதை வாசிக்க முடியும். அதில் என்ன போட்டுக்க பாருங்க, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இவன் என்ன செய்யறான் பாருங்க, தனக்கு வரக்கூடிய மேன்மை எங்க வராம போயிருமோ என்கிறதை அறிந்ததுனால அந்த மனிதர்களை எப்படியாகிலும் தனக்கு வரவேண்டிய வெகுமானம் வர வேண்டும் என்பதற்காக இந்த பிலேயாம் என்கிற மனிதன் இடரலான காரியங்களை போட துவங்குகின்றான். இஸ்ரவேல் மக்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இவர்களை நீங்கள் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்குள் அருவருப்பான காரியங்களை பிரவேசிக்க செய்தால் போதும், கர்த்தருடைய கோபாக்கனே அவர்கள் மேல் வரும் என்று சொல்லி இடரலான காரியங்களை போட ஆரம்பித்தோம். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, மீதியானிய ஸ்திரீகளை உள்ளே அனுப்பி விபச்சாரம் செய்யும்படிக்காக தூண்டி ஆண்டவருடைய கோபத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குகிறாங்க. ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம், நீ உன்னுடைய வாழ்க்கையை உன் மட்டிலே வாழ்க்கை வாழுகிறது நல்லது. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் நிமித்தம் யாராகிலும் ஒருவன் இடரல் அடைகிறது உண்டானால் நீ இந்த உலகத்திலே பிறக்கிறதை காட்டிலும் பிறவாதிருக்கிறது நல்லதுன்னு சொல்றார். இடரல் என்கிறது எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது? எதை நீ பேசுகிறாயோ அதை உன் வாழ்க்கையிலே செய்து காண்பிக்காமல் இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் இடரல். கர்த்தர் சொல்றார். நிறைய கிறிஸ்தவனுடைய நிலையை நம்ம இந்த நாட்களில் பார்க்கிறோம். சில கிறிஸ்தவர்கள் பணத்திற்காய் பிரசங்கம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்க்கின்றோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ கிளிப் எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த வீடியோ கிளிப்பில் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகின்றார். முன்பெல்லாம் நாம் அநேகம் காருக்காகவும் அநேகம் பங்களாவுக்காகவும் அநேகம் சபைகளுக்காகவும் அந்த சர்ச்சுகளுக்காகவும் நம்ம ஆசைப்பட்டோம். இனி கிறிஸ்தவர்கள் இங்கும் அங்கும் நடந்து ஊழியம் பார்த்த காலங்கள் போதும். இனி நாம் என்ன ஒரு காரியத்தை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னா, ஆகாய விமானங்களை பயன்படுத்த போகிறோம் ஊழியர்கள். அதனால இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், காணிக்கைகளை அள்ளி அளந்து அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் கழட்டி உள்ளதுக்கு போடுங்கன்னு சொல்கிறார், பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தை கிளிப்பை எனக்கு போட்டு அனுப்பி வச்சுருந்தாங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த கடைசி நாட்களிலே எதற்காக ஊழியம் பார்க்கும் அப்படின்னா, காசுக்காக, பொருளுக்காக, புகழுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, இவைகள் எல்லா விதமான காரியங்களும் அநேக மக்களுக்கு இடரலை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது. மகாத்மா காந்திக்கு ஒரு முறை ஒரு மனுஷன் போய் சுவிசேஷம் அறிவிக்கும்படி கடந்து போயிருந்தான். மகாத்மா காந்திக்கு அறிவிக்கும்படிக்காக கடந்து போன அந்த மனுஷனை பார்த்து மகாத்மா காந்தி கேட்டார், என்ன விஷயத்துக்காக பையனை பார்க்க வந்திருக்கீங்கப்பான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆண்டவராக இயேசுவை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் மகாத்மாவே, தயவு செய்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னார். அந்த மனிதனை பார்த்து மகாத்மா காந்தி சொன்னார், இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்காமல் என்னுடைய நாளை நான் துவங்குகிறதே கிடையாது. பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களையும் நான் மெய்யாகவே கை கொள்கிறேன், ரொம்ப ஆசைப்படுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். ஆண்டவராக இயேசுனுடைய போதனைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். அப்போ அந்த ஊழியக்காரர் கேட்டார், பின் ஏன் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் மாற்றப்படக்கூடாது? இந்த வார்த்தையை கேட்ட உடனே மகாத்மா ஒரு வார்த்தையை பேசினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எங்களை போன்ற இந்துக்கள் கிறிஸ்தவர்களாய் மாற்றப்படாமல் போனதற்கு காரணம் உங்களைப் போல கிறிஸ்தவர்கள் சாட்சி இல்லாமல் வாழுகிறதான் காரணம்னு சொன்னார். நீங்கெல்லாம் அன்பாயிருன்னு பேசுறீங்க, நீ தான் அடுத்தவனுடைய குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிக்கிற. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீ ஜெபிச்சு அவனுடைய வாழ்க்கைக்கு நன்மையை பெற்றுத்தர வேண்டும் நீ பிரசங்கம் பண்ற, ஆனால் அவனுக்கு தீமையை உருவாக்கக்கூடிய விதத்தை நீதான் யோசிக்க ஆரம்பிக்கின்றாய்.
முதல் காரியம், நீ சாட்சியாய் வாழ்ந்தால் கிறிஸ்தவம் என்கிற மதம் தீவிரமாய் பரவ ஆரம்பிக்கும். எங்களை போன்ற இந்துக்களும் கிறிஸ்தவர்களாய் எளிதாக மாற்றப்படுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைய, நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் உங்களிலே கிறிஸ்துவை பார்க்கிறார்கள்? ஒரு முறை பிலிப்பு எனப்படக்கூடிய கர்த்தருடைய சீஷன் இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, பிதா பிதா என்கிறவரை பற்றி அடிக்கடியாய் சொல்லிக் கொண்டு வருகிறேன். பிதாவாகிய தேவன் பெரிய வல்லமை வாய்ந்தவர், பிதாவாகிய தேவன் சகல சக்தியும் பெற்றவர், பிதாவாகிய தேவன் மகிமையுள்ள கடவுள் என்கிறதை பற்றிலாம் பேசிட்டு வரீங்க. இந்த பிதாவாகிய தேவனை நான் பார்த்திருக்கிறேன் என்கிறதை பற்றிலாம் சொல்றீங்க. ஒரே ஒரு முறை இந்த பிதாவாகிய தேவனை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு கேட்கிறார். கேட்ட உடனே இயேசு பிலிப்புவை பார்த்து சொல்லுகின்றார், பிலிப்புவே, இன்னுமா நீ உணரவில்லை? எத்தனையோ காரியங்களை பற்றி பேசினாலும் இன்னுமா உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி உணரவில்லை? இன்றைக்கு நான் உன்னோடு கூட வார்த்தையை சொல்லுகின்றேன், என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை கிறிஸ்தவன் என்கிறதுக்கு என்ன அடையாளம்? நீ உன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்க வேண்டும். எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உன் இயேசுவை நீ காண்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தேசமே கிறிஸ்துவ நாடாக மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். நீயும் நானும் சாட்சியற்ற வாழ்க்கை வாழுகிறதுனால தான் எத்தனை கிறிஸ்தவ சமுதாயம் சீரழிந்து போக ஆரம்பிக்கிறதுனால தான் தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு பின்னிட்டு கடந்து ஓடி போகிறது நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி நீ கிறிஸ்துவுக்கு சாட்சியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க துவங்குகிறது உண்டானால் உன் பேச்சிலே, உன் நடக்கையிலே, உன் ஓட்டத்திலே, உன் பார்வையிலே, உன்னுடைய எல்லா விதமான செயல்களிலே உன் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீ பிரதிபலித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தூத்துக்குடி பட்டணமே கிறிஸ்தவ பகுதியாக மாற்றப்பட்டிருக்காதா? இந்த பாளையங்கோட்டை ஏரியாவை கிறிஸ்தவ பகுதியாக மாற்றப்பட்டிருக்காதா? இந்த தென்னிந்தியா மாநிலமே கிறிஸ்தவ பகுதியாக மாற்றப்பட்டிருக்காதா? இந்திய நாடே கிறிஸ்தவ நாடாய் மாற்றப்பட்டிருக்காதா? நீயும் நானும் சாட்சியை இழக்க ஆரம்பித்ததுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் மெய்யாகவே கேவலமாய் தூஷிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாய் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால்தான் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய செயல் நம்முடைய வாழ்க்கையில வரணும். எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் என்னை நான் மறைத்து கிறிஸ்துவை நான் காண்பிக்க வேண்டும், எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் என்னை நான் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன், இனி நான் அல்ல கர்த்தாவே உம்மை நான் வெளிப்படுத்தும்படியாக இந்த 9வது வருஷத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ளுகின்றேன். இனி வரக்கூடிய வருஷத்தில் என் வாழ்க்கையில உம்முடைய சாயலை தவிர வேறு ஒரு சாயலும் யாரும் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடாது. எல்லாரும் பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டும், இதோ இவன் உண்மையான கிறிஸ்தவன், இவனுக்குள் கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் பார்க்கிறோம், இவனுடைய பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, இவனுடைய ஊழியம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, இவனுடைய வாழ்க்கையினுடைய நடக்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் சாட்சியாய் வாழ்வேன் என்கிற ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். 2வது விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஐக்கியத்தில் உருவாக்க போகின்றார். முதல் காரியம் ஒரு சுத்திகரிப்பு. இங்க வெதுவெதுப்பான நிலைகளில் நின்று வேறு பிரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2வது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் அத்தனை பேருக்குள்ளும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். 2வது காரியம், இந்த திருச்சபையில் 2வது விஷயத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்ன ஒரு காரியம் என்றால், தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின்படி எழுப்புதலின் விதைகளை நான் இந்த சபையில் தூவ போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதலின் விதைகளை நான் இந்த திருச்சபையிலே தூவ போகிறேன். எழுப்புதலின் விதை என்றால் எப்படிப்பட்டது? எழுப்புதலின் சந்ததி என்றால் எப்படிப்பட்டது? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை நான் ஊற்றுவேன். கடைசி காலங்களிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அக்னி ஸ்தம்பங்களை போல பெரிய பெரிய காரியங்களையும் நான் அவர்களுக்கு முன்பதாக காண்பிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் விதையை நம்முடைய ஐக்கியத்திலே உருவாக்க போகின்றார்.
கர்த்தர் என்னோடு கூட பேசும் பொழுது எழுப்புதலுக்காய் அவர்கள் இரவும் பகலும் நிறைய பேர் தீவிரமாய் கண்ணீரோடு கூட ஜெபித்திருக்கிறார்கள். அதற்குரிய பலனுக்குரிய விதைகளை நான் இந்த திருச்சபையிலே ஊற்றுகிறதுனால எல்லாருக்குள்ளும் இந்த எழுப்புதல் நெருப்பு பற்றி எறிய போகிறது என்று கர்த்தர் சொன்னார். இந்த எழுப்புதலின் நெருப்பு ஒரு மனிதனுக்குள் எரிந்த அந்த நெருப்பு இந்த திருச்சபைகள் எல்லாருக்குள்ளாகவும் பற்றி எரியும்படியாக அதன் விதைகளை நான் பிரவேசிக்க செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த எழுப்புதல் வர ஆரம்பிக்கிறது உண்டானார் இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட போகிறது? இப்போ நிறைய விஷயங்களை பார்த்து நாம் மெய்யாகவே பயப்பட ஆரம்பிக்கிறோம். சில பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனைகளை காணக்கூடிய நாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சி என்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இந்த பாஞ்சாலங்குறிச்சியை பற்றி ஒரு கதையை சொல்லுவாங்க முந்தி காலத்தில். இந்த பாஞ்சாலங்குறிச்சி ரொம்ப வீரத்திற்கு பிரசித்தி வாய்ந்த ஒரு பகுதி என்கிறத பற்றி ஆதி நாட்களை பேசுகிறது வழக்கம். அப்போ இது என்ன செய்யுமா, அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பகுதியில் நாய்களும் நரிகளும் முயலை துரத்தி கொண்டு போகுமா. முயலை துரத்தி வேட்டையாடும்படிக்காய் கடந்து போகக்கூடிய நேரத்தில் இந்த முயல் தன்னுடைய காலை பாஞ்சாலங்குறிச்சியினுடைய எல்லையிலே மிதித்த பொழுது என்ன நடக்குமா, இந்த முயல் நாயையும் நரியும் திருப்பி துரத்த ஆரம்பிச்சிருக்கும். அந்த மண்ணுக்கு அவ்வளோ வேகமும் அந்த வீரமும் ஜாஸ்தி என்கிறதை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி இனி ஆண்டவராகிய தேவனால் எழுப்புதலில் வித்துக்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய சந்ததியாக நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் என்றால், கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களை ஆண்டவராகிய தேவன் உலகத்தை ஜெயிக்கும் சந்ததியாய் உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். உலகம் இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை ஜெயித்து கொண்டு வந்தது. உலகத்தை பற்றி நாம் பயமடையக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட்டோம். வியாதியை பார்த்து பயந்தோம், வேதனையை பார்த்து பயந்தோம், சூழ்நிலைகளை பார்த்து பயந்தோம். இந்த காரியங்களை எப்படி நான் ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் பயம் நிறைந்த ஒரு மக்களாய் நாம் மாற்றப்பட ஆரம்பித்தோம். இனி என்னுடைய வாழ்க்கை எல்லாம் மட்டுப்பட்டு போய்விட்டது. இனி நான் என்னுடைய வாழ்க்கையில எதை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? எல்லா விதமான காரியத்திற்கும் உரிய தகுதியை நான் இழந்து போயிட்டேன். கர்த்தர் சொல்லுகின்றார், உலகத்தை ஜெயிக்கவே நான் என் அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றி வைத்திருக்கிறேன். இத்தனை நாள் அந்த அபிஷேகத்தை பற்றி நாம் உணராதிருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருந்தோம். இந்த அபிஷேகத்தை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஆவியில் நிறைஞ்சு நம்ம துதிக்க வேண்டும், இந்த சபையில் இங்கிருந்து அவ்வளோ தூரம் உருண்டு போக வேண்டும், 4 பேரை போட்டு மிதிக்கணும், அதுதாங்க அபிஷேகம் நம்ம நினைச்சோம். இல்லை இல்லை, இந்த அபிஷேகத்திற்கு வேறு ஒரு பரிமாணம் உண்டு. என்ன பரிமாணம் உண்டு? யுத்த சந்ததியாய் நீ மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு பரிமாணம். என்ன யுத்த சந்ததி? உலகத்தை ஜெயிக்கும் ஜெயத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை நிலைகளிலே இந்த உலகம் நம்மை ஓட ஓட துரத்திற்று என்று பாருங்கள். எத்தனை இடங்களிலே உலகம் தன்னுடைய கதவுகளை நமக்காய் அடைத்துக் கொண்டது என்று பாருங்கள். உலகத்தில் தேவனை அறியாதிருக்கக்கூடிய ஜனங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் சங்கீதத்தில் வேதம் சொல்கிறது, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்காக இல்லாமல் மகாத்துமாக்களுக்காகவே சேர்க்கப்பட்டிருக்கிறது. வசனம் அப்படித்தான் போட்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். தேவனை அறியாதவருடைய கரங்களில் உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படாதவருடைய கரங்களிலே உலகத்தினுடைய நிதி நிலைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை அடக்கி ஆளக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே எழுப்புதலின் தீ நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்தை எப்படி ஆதாமும் ஏவாளுடைய கையிலும் கர்த்தர் தந்து இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் தந்தாரோ, அதே அதிகாரம் திரும்ப உன்னுடைய கரங்களுக்குள்ளாக வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எந்த உலகத்தை குறித்து நீயும் நானும் பயந்தோமோ, எந்த உலகத்திலே வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக நாம் முயற்சியின் ஊடாய் கடந்து போனோமோ, இந்த உலகத்தை எதிர்க்க என்னால் முடியாது, இந்த வியாதியை எதிர்க்க என்னால் முடியாது, இந்த சூழ்நிலை எதிர்க்க என்னால் முடியாது என்று எந்த காரியத்தை குறித்து பயந்தோமோ, கர்த்தர் சொல்லுகின்றார், எழுப்புதலின் சந்ததியினால் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீயே அந்த சந்ததியாய் உருவாக்கப்படுகின்றாய். இன்று முதல் ஆண்டவராகிய தேவன் அதற்குரிய விதைகளை உன் வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறேன். அந்த விதை உன்னுடைய வாழ்க்கையிலே வேரூன்ற 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 உலகத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்த போர் குணம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி எரிகிறதை பார்க்க முடியும். நம்ம பெற்றிருக்கக்கூடிய அபிஷேகத்தை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய காரியத்தை போல நம்ம என்ன யோசிக்கிறோம் என்றால், சும்மா சபைக்கு வர்றது, காணிக்க போடுறது, எழுந்து நிற்கிறது, பாடல் பாடுகிறது, ஆராதனைப்படுகிறது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது, இதுதான் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய அபிஷேகத்தினுடைய தன்மை என்கிறதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் முதல் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் யாருடைய வாழ்க்கையை முதல் காரியம் தொடுகிறாரோ, தொடுறதுக்கு முன்னால் வரைக்கும் அவன் எப்படி இருப்பானோ தெரியாது.
ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷன் மேல் தன்னுடைய கரங்களை வைக்கிறது உண்டானால் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் போர் குணம் கொண்டதாய் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். அது வரைக்கும் அவன் சாந்த குணம் உள்ளவனாக தான் இருப்பான். ஆனால் கர்த்தருடைய கரம் யார் மேல் நீட்டப்படுகிறதோ, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை யார் மேல் வருகிறதோ, அவன் போர் குணம் உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக சொல்றேன் பாருங்க. தாவீது என்கின்ற மனுஷனுடைய வாழ்க்கை, சாதாரணமாய் துவங்கப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கை உங்களுக்கே நல்லாவே தெரியும். தாவீதை ஈசா என்கின்ற அவனுடைய தகப்பனார் ஆடுகளை மேய்க்கும்படிக்காக வனாந்தர வெளிக்கு அவனை அனுப்பி வைத்திருந்தார். தாவீதோடு கூட பிறந்திருக்கக்கூடிய அந்த சந்ததியாரை பார்க்கிறோம், அவங்களுடைய அண்ணன்மார்களெல்லாம் பார்க்கிறோம். அவங்களெல்லாம் இராணுவத்தில் பெரிய பெரிய பொறுப்புகளிலே பணியாற்றக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்தாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களுக்கு ஒரு வேளை நல்ல ஒரு படிப்பு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் சரியான மார்க் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை திட்டக்கூடிய ஆசிரியர் உங்களை பார்த்து என்ன திட்டுவாங்க? நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் உங்களுக்கு சரியாக மார்க் வரல, முட்டை மார்க் தான் வாங்குறீங்க, 2 மார்க் வாங்குறீங்க, 3 மார்க் வாங்குறீங்கன்னா உங்கள் ஆசிரியர் உங்களை பார்த்து என்ன திட்டுவாங்க? மாடு மேய்க்க தாண்டா லாயக்குன்னு சொல்லுவாங்களா? இஸ்ரவேல் நாட்டில் என்ன சொல்லுவாங்க? ஆடு மேய்க்க தாண்டா லாயக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே மாடு மேய்க்கிறதுக்கு, அங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு. தாவீதுக்கு எந்த விதமான தகுதி இல்லாதனால அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க கூட தகுதியாக காணப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் பெரிய பொறுப்பிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை அறிந்து கொண்ட தாவீதை குறித்து நல்ல ஒரு விஷயத்தை நான் வாசித்திருக்கிறேன். தாவீது ரொம்ப சாதாரணமான ஒரு அழகு நிறைந்த ஒரு வாலிபன். இந்த வாலிபன் போய் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு பணிக்கு அமர்த்தப்பட்டான். ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு நாள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கர்த்தராகிய தேவன் அழைத்து அனுப்பி, இந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாகிய சவுல் என்னுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிட்டான். ஆகவே அவனுடைய ஸ்தானத்திற்கு பதிலாக வேறொரு மனிதனை நான் நிறுத்தும்படியாக நான் தேர்வு செய்ய போகிறேன். பெத்லகேம் என்கிற ஊருக்கு கடந்து போய் ஈசா என்னுடைய வீட்டிலே நீ கடந்து போக வேண்டும், அங்கே ஒரு மனிதனை நான் எனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். உடனே நேராக கடந்து போனார் ஈசா என்னுடைய வீட்டுக்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் தீர்க்கதரிசி அந்த நாட்களில் வந்துட்டார்னு சொன்னாலே பயப்படுவாங்க ஜனங்கள் எல்லாம். என்ன வார்த்தையை சொல்ல வர்றாரோ, ஒருவேளை கர்த்தர் நம்மளை பார்த்து சபிக்க போறாரோ, திட்ட போறாரோ சொல்லி பயந்து நடுங்கி அந்த தீர்க்கதரிசியாக சாமுவேலை பயத்தோடு கூட எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி சொன்னார், பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுகின்றார், இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை ஒரு மனிதனை இஸ்ரவேலின் ராஜாவாக தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உடனே ஈசாய்க்கு இருக்கக்கூடிய குமார்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்தார். அங்கே இருக்கக்கூடிய அம்பினதாப் என்கிற மனுஷனை கூப்பிட்டு வந்தார், ஷம்மா என்கிற மனுஷனை கூப்பிட்டு வந்தார். ஒவ்வொரு மனிதனையும் அழைப்பித்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் முதல்ல ஷம்மா என்கிற மனுஷன் நல்ல உயரமும் வளர்த்தியும் நல்ல திடகாத்திரமான தேகமாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பார்த்தோன்னே சாமுவேல் தீர்க்கதரிசி யோசிச்சார், கர்த்தராகிய தேவனால் தெரிந்தெடுக்கப்படக்கூடிய மனுஷன் இவன் தான் போல இருக்கிறது என்று சொல்லி யோசித்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்குறப்பா, நானும் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறேன், இவனை நான் புறம்பே தள்ளினேன் என்று சொன்னார். எல்லாத்தையும் கர்த்தர் அனுப்பிட்டார். இப்போ கர்த்தராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட பேசுகிறார், வேற யாராச்சும் அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு கேளு. ஈசாயிட்ட கேட்குற, வேற யாச்சும் இருக்கிறாங்களா? ஆமாம், ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான். அவன் எதுக்குமே லாயக்கு இல்லாமல் இருக்கிறதுனால ஆடுகளை மேய்க்க வனாந்திரத்திலே அனுப்பி வைத்திருக்கிறேன். அவன் யுத்தத்திற்கு லாயக்கற்றவன், அவன் தகுதி இல்லாது இருக்கக்கூடிய ஒரு பையன், அவனை வனாந்திரத்திலே நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். உடனே அவனையும் நீங்கள் அழைப்பித்துக் கொண்டு வர வேண்டும். அவனை கூட்டிட்டு வந்தான். கூட்டிக் கொண்டு வந்த மாத்திரத்திலே கர்த்தர் சொன்னார், இவனைத்தான் நான் மெய்யாகவே தேர்ந்தெடுத்தேன், இவன் மேல் என்னுடைய அபிஷேக தைலத்தை ஊற்று. கர்த்தருடைய அபிஷேக தைலம் அவனுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அன்று முதல் சுபாவத்திலே குறைவுள்ளவனாய், பலவீனம் உள்ளவனாய், யுத்தத்திற்கு தகுதியற்றவனாய் காணப்பட்ட தாவீது அன்று முதல் யுத்த குணம் உள்ளவனாய் மாற்றப்பட ஆரம்பித்தான். ஒரு நாள் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய தாவீது தன்னுடைய மச்சு பாவப்பட்டிருக்கக்கூடிய வீட்டை அவருடைய கண்கள் பார்த்துட்டு சொல்றாரு, நான்லாம் நல்ல மச்சு பாவப்பட்டிருக்கக்கூடிய வீட்டில் குடியிருக்கிறேனே, ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்னும் வாசஸ்தலத்திலே தங்கி இருக்கின்றாரே, அவருக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்ன பொழுது பக்கத்தில் கூடிய தீர்க்கதரிசி சொல்றாரு, நாத்தான் சொல்றாரு, சரி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம் செய்யுங்க, என்றாலும் கூட நான் இன்னைக்கு போய் ராத்திரி போய் நான் ஜெபம் பண்ணி கேட்டுட்டு வந்து சொல்லுகிறேன். அடுத்த நாள் காலையில் வந்து தீர்க்கதரிசி ராஜாவாகிய தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இல்லை நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டக்கூடாது, உம்முடைய கர்ப்ப பிறப்பாகி உம்முடைய குமாரன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவார், ஏனென்றால் நீர் அநேகருடைய இரத்தத்தை சிந்தினவனாய் மாற்றப்பட்டுக்கிறாய் என்று சொன்னார். எப்படி போருக்கு லாயக்கில்லாதவர் என்று துரத்தி எறியப்பட்ட தாவீது இப்போ கர்த்தரே சொல்லுகின்றார், அநேகருடைய இரத்தத்தை சிந்தின புருஷனாய் இருக்கிறாய் என்று.
கர்த்தர் யாரை தொடுகிறாரோ எல்லாருக்குள்ளும் போர் குணம் உருவாக்கப்படும். அதுதான் கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. இப்போ நீ பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறாய், பிசாசை பார்த்து நீ நடுங்குகின்றாய், உலகத்தை பார்த்து நடுங்குகின்றாய், சூழ்நிலைகளை கண்டு அச்சப்பட ஆரம்பிக்கின்றாய், பிரச்சனைகளை பார்த்து நடுங்க துவங்க ஆரம்பிக்கிறாய். கர்த்தருடைய கரம் என்றைக்கு உன்னுடைய தலையின் மேல் படுகிறதோ கர்த்தர் சொல்லுகின்றார், அன்று முதல் உன்னுடைய குணம் எல்லாம் அப்படியே தலைகளாய் மாற்றப்பட்டு போர் குணம் கொண்டவனாய் நீ உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறாய். எந்த வாழும் இதற்கு நிகர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்காக போர் ஆயுதத்திற்கு மிகுந்த ஒரு ஆயுதத்தை போல உன்னுடைய புயம் எல்லாம் மாற்றப்படக்கூடிய சத்துவத்தை கர்த்தராக தேவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை நாட்கள் முடங்கி கிடந்த நம்முடைய வாழ்க்கை போதும். நீ யுத்தத்திற்கு என்று ஆயத்தப்பட வேண்டிய வருஷம். எதை நோக்கி நம்ம யுத்தம் பண்ண போகின்றோம்? எழும்பி வருகின்ற உலக ஆயுதங்களுக்கு விரோதமாய் யுத்தத்தின் ஊடாக நாம் கடந்து போக போகின்றோம். எத்தனை கோலியாத்துக்கள் மலையை போல கடந்து வர ஆரம்பித்தாலும், எத்தனை எதிர்ப்படைகள் நமக்கு விரோதமாய் எழும்பி வர ஆரம்பித்தாலும், நமக்கு இருக்கும் இந்த பலத்தோடு கூட யுத்தத்திற்கு உள்ளாக கடந்து போக தேவனாகிய கர்த்தர் எழுப்புதலின் விதையை உன் வாழ்க்கையிலே ஊற்றி தருகிறேன் என்று சொல்லுகின்றான். இந்த எழுப்புதலின் விதை என்றைக்கு உன் இருதயத்தின் ஆழத்திலே விதைக்கப்படுகிறதோ அன்று முதல் போர் குணம் கொண்டவனாய் நீ உருவாக்கப்பட போகிறதை நீ கண் கொண்டு பார்க்க போகின்றாய். இனி இந்த பட்டணத்திலே காணப்படக்கூடிய இந்த திருச்சபையில் யாரும் பலவீனப்பட்டவர்களாக இருக்க போகிறது இல்லை. ஆமாங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கத்தெல்லாம் கேட்டோம். வீட்டுக்கு போன உடனே இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்த உடனே எல்லா காரியங்களையும் நாங்கள் இழந்து போய்விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களா அல்ல. இனி நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போறீங்க. என்ன ஜெபிக்க போறீங்க? கர்த்தாவே, இத்தனை நாள் வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டேன், இனி புதிதாக ஜெயிக்கிறதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி 4-5 பிரச்சனைகளை நீர் எனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய யுத்த வீரர்களாய் சந்ததிகளாய் தேவன் இன்றைய தினம் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த அபிஷேகத்தை பெறக்கூடிய ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும் யுத்தத்திற்குரிய வல்லமை போர்க்குணம் இந்த நாட்களிலே உருவாக்கப்பட போகிறது. இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே காணப்படக்கூடிய எத்தனை பொல்லாத தீய அந்தகார ஆவிகள், இவைகளை சபிக்கவும் நிர்மூலமாக்கவும் கர்த்தர் உங்களுடைய கரங்களுக்கு இந்த நாளிலே கட்டளைகளை தந்து விட்டார். எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இத்தனை நாட்கள் முடங்கி கடந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையே, இதோ உன்னுடைய உரை வாளை உன்னுடைய உரையிலிருந்து எடுக்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. அது உருவ வேண்டிய காலம் வந்தாயிற்று. அதை கொண்டு போரிட வேண்டிய காலம் வந்தாயிற்று என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த அபிஷேகம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படும்படியாக கர்த்தர் எழுப்புதலின் விதையை இந்த நாட்களிலே உருவாக்கி தருகின்றார். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த சந்ததி எப்படி வரப்போகிற சந்ததி? 1 யோவானின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய எழுப்புதலிலே இந்த சந்ததி எப்படி இருக்க போகிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்க போகிறார்கள் என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இரண்டாவது காரியம், இத்தனை நாட்கள் கர்த்தரை தேடி 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 நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அலுத்து போறோம். எத்தனையோ விதமான ஜனங்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, உங்க வழியில கர்த்தரை நீ பார்த்துருவ, கர்த்தரை நீ சந்திச்சிருவ, கர்த்தர் கூட நீ பேசிடுவ, கர்த்தருடைய காரியங்களின் ஊடாக நீ கடந்து போயிடுவ என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாங்க. ஆனால் எத்தனையோ நாட்கள் கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படி நான் தேடி 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 அலுத்து போய்விட்டேன். ஆண்டவராகிய தேவனை அறியும் அறிவினால் என் சந்ததியை நான் நிரப்பப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவனை அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பலம் அதிகமாய் காணப்படுகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இதை விளக்குகிறதற்கு 2 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு எந்த பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? பிரச்சனைகள் மேல் பிரச்சனை பல விதத்தில் இயேசுவுக்கு விரோதமாய் கடந்து வந்தது. சொந்த குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனை, சீஷர்களின் நடுவிலே இருந்து வந்த பிரச்சனை, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் என்கிற மக்களின் மூலமாய் வந்த பிரச்சனை, இன்னும் ரோம அதிகாரிகளின் மூலமாய் வந்த பிரச்சனை, இன்னும் சூழ்நிலைகளில் சாத்தானுடைய நேரடியான தாக்குதல்கள், இப்படி பல முனையிலே வந்திருக்கக்கூடிய தாக்குதல்கள் வர ஆரம்பித்தாலும் இயேசு தைரியமாக எல்லா தாக்குதல்களையும் எதிர்த்து நின்று யுத்த வீரனாய் ஜெயிக்கிறதற்கு காரணம் என்ன என்றால் ஒரே ஒரு விஷயம், தன் தேவனாகிய பிதாவாகிய தேவனை அவர் முழுக்க முழுக்க அறிந்திருக்க துவங்க ஆரம்பித்திருந்தார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. உன் தேவனை நீ அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் உள்ளார்ந்த வல்லமை உனக்குள் அதிகரிக்கப்படுகிறதை பிரத்யட்சமாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ரெண்டாவது, தேவனை ஏன் அறிய வேண்டும்? இதை விளக்குகிறதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளின் காரியங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்த நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒருவர், அவருக்கு ஒரு பெரிய ஒரு கெட்ட சுபாவம் ஒன்று இருந்தது. என்ன சுபாவம்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நம்பக்கூடிய ஒரு சுபாவம். அவரே நல்ல ஒரு தீர்க்க தரிசி தான். கர்த்தர் அவர்கிட்டே நேராக வந்து பேசுவார். என்னாலும் கூட அடுத்த ஆள் மூலம் கர்த்தர் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை அதிகம். ஒரு முறை அவருடைய வலது கால் திடீரென்று ஊன்ற முடியாமல் கடந்து போயிடுச்சு. காலை நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தார். காலை சரியாக ஊன முடியல. உடனே என்ன காரியம் என்று சொல்லி தெரியல. அன்றைக்கு திடீரென்று சொல்லி அவர் வைத்திருக்கக்கூடிய சபையில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு அம்மா வந்துட்டாங்க. அவர் நல்ல பெரிய தாடி வைத்து நல்ல நல்ல ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரரும் கூட. உடனே அந்த அம்மா வந்து ஊழியத்திற்காக வந்தாங்க. அந்த அம்மா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு அம்மா. இவருடைய வீக்னஸ் தான் உங்களுக்கு தெரியுமே, தீர்க்க தரிசனம் யார் சொன்னாலும் உடனே கேட்டுருவாருன்னு தெரியுமே. ஒன்று அந்த அம்மா வந்து உட்கார வைத்து அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, அம்மா என்னன்னு தெரியல, நேற்று வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்தேன், இன்றைக்கி காலிலிருந்து எனக்கு வந்து வலது கால் ஊன்ற முடியவில்லை, ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கிறதா என்கிறதை பற்றி எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்கள், என்ன குறைவு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அந்த குறைவை நான் திருத்தி மீண்டும் நான் நல்ல முறையில் நடக்க கர்த்தர் எனக்கு கிருபை தரும்படிக்காக நான் ஜெபிக்க வேண்டும்னு சொன்னாங்க. ஒன்று அந்த அம்மா தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஐயா ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறைவான மன மேட்டிமை இருக்கிறது என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுகின்றார். என் வாழ்க்கையில் மேட்டிமையா, நான் பெரிய ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறேன்மா, என்ன மேட்டிமை என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிச்சு சொல்லுங்கள். ஆம் மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மேட்டிமை இருக்கிறது. என்ன மேட்டிமை என்று சொன்னால், உன்னுடைய தாடியை பற்றி ஒரு மேட்டிமை இருக்கிறது. தாடியை நீ முழுக்க ஷேவ் பண்ணால் தான் ஆண்டவராகிய தேவன் இனி உன்னோடு கூட இடைப்படுவேன்னு சொல்லிட்டார். ஐயோ, இந்த தாடியை நான் ரொம்ப வருஷமாக வளர்த்துட்டு இருக்கிறேன்னு, இந்த தாடியை நான் ஷேவ் பண்ண வேண்டுமா? சில டயத்தில் வந்து பார்பர் ஷாப்பில் போய் ஹேர் கட் பண்ணக்கூடிய நேரத்தில் தாடிக்கு பக்கத்தில் சிசர்ஸ் போயிடுச்சுனால அவர் சொல்ல, தாடியை தொட்டான்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி தாடியில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடிய மனுஷன். இப்போ கர்த்தரே சொல்லிட்டார், தாடி நீ ஷேவ் பண்ணால் தான் உன் காலை நான் நடக்க வைப்பேன்னு சொல்லிட்டாரு. என்ன செய்கிறதுன்னு சொல்லி நேராக பார்பர் ஷாப்புக்கு கடந்து போகிறார். 2 நாளைக்கு முன்னால் தான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருந்தார். பார்பர் ஷாப்புக்கு கடந்து போனேன், வாங்க ஐயா, என்னையா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹேர் கட் பண்ணிட்டு போனீங்க, ஏதாச்சும் சரியாக நான் கட் பண்ணாமல் விட்டுருக்கேன்னா? இல்லைப்பா தம்பி, இந்த தாடியை மொட்டை நீ எடுத்து விட வேண்டும் என்று சொன்னேன். தாடியை எடுத்துடணுமா? தாடியை தொட்டாலே உங்களுக்கு கோவம் வந்துருமே ஐயா, தாடியவா நான் எடுக்க வேண்டும்? ஆமாப்பா, கர்த்தர் சொல்லிட்டாரு, காலை ஊன்ற வேண்டும் என்றால் தாடி எடுக்கணும்னு சொல்லிட்டார், வேறு வழி இல்லை, தாடி எடுத்து ஒட்டை வலிச்சிட்டார், தாடி ஒழிச்சிட்டார். இன்னும் அவருடைய கால் சரியாக ஊன்ற முடியவில்லை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்கார ஒரு ஐயா ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்து இவர் போய் கேட்டார், ஐயா இன்னும் என்னுடைய கால் ஊன்ற முடியல, என்னென்னு தெரியல, நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, தாடி எடுக்கணும்னு கர்த்தர் சொன்னார், தாடியை எடுத்துட்டேன், இப்போவும் கூட என்னுடைய கால் ஊன்ற முடியவில்லை, இனி நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மகனே, நீ தாடி எடுக்கிறது மட்டும் போதாது, உன்னுடைய மீசையும் உன்னுடைய தலை முடியும் எடுத்து விட வேண்டும், மொட்டையை அடிச்சிடணும்னு சொல்லிட்டார் கர்த்தர். என்ன ஆண்டவரே, இப்போ தானே நான் வந்து தாடி எடுத்துகிட்டு வந்தேன், மீசை எடுத்துடணும், மொட்டையை வந்து தலைமுடி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ செஞ்சேன்னா உன்னுடைய காலை நான் ஊன்றும்படிக்காக கிருபைகளை தருவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அடுத்த நாளும் பார்பர் ஷாப்புக்கு போனார். இன்றைக்கி என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டார் பார்பர். உடனே இல்லைப்பா, மீசையும் தலைமுடியும் எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி நான் அறிமுகத்தில் முடிச்சிருக்கேன் போல இருக்குது, அதனால் இன்றைக்கும் நல்ல ஒரு வந்துருச்சுன்னு சொல்லி நல்லா ஒட்டை வலிச்சு எடுத்துட்டார், மீசையும் எடுத்துட்டார், தலைமுடி எடுத்துட்டார். இன்னும் அவருடைய வலது கால் ஊன்ற முடியவில்லை. ஐயோ, இன்னும் என்னுடைய கால் ஊன்ற முடியும், இன்னும் எனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு அம்மா வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் உட்காந்து, எனக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுகிறார் என்னன்னு தெரியல, தாடி எடுத்துட்டேன், மீசை எடுத்துட்டேன், தலைமுடியை கூட எடுத்துட்டேன், இன்னும் என்னுடைய கால் ஊன்ற முடியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மீசை எடுத்தது போதாது, தாடி எடுத்தது போதாது, தலைமுடி எடுத்தது போதாது, உன்னுடைய புருவத்தையும் எடுத்து விட வேண்டும்னு சொன்னார். ஐயோ, புருவம் தானே அடையாளம் காண்பிக்கிறது, புருவத்தை எடுத்தால் ஒரு பெரிய கிரிமினல் ஆயிடுவோனே, நான் எப்படி செய்ய, அதெல்லாம் எனக்கு தெரியாது மகன், நீ எடுத்தால் தான் உனக்கு வந்து காலை ஊன்ற முடியும்னு கர்த்தர் சொல்லிட்டார். அடுத்த நாளும் கடந்து போனார் பார்பர் ஷாப்பை நோக்கி. இது உண்மையிலே நடந்த சம்பவம், நான் எதையும் மிகைப்படுத்தி நான் பேசலை, உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஊழியக்காரர் பேரை நான் சொல்ல மாட்டேன். அவருடைய புருவத்தை எடுத்துட்டாங்க. எடுத்த பொழுது இப்பொழுது அந்த ஏசாயால் ஒரு வசனம் இருக்கும் பார்த்தா, கழுகை போல முழு மொட்டையாயிருன்னு ஒரு வசனம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முழுக்க வலு 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 மொட்டையாக உட்காந்து இப்போ அவருடைய கால் ஊன்ற முடியலை. அவரே போய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், தாடி எடுக்க சொல்லுங்க, மீசை எடுக்க சொல்லுங்க, புருவத்தை எடுக்க சொல்லுங்க, தலைமுடி எடுக்க சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டேன், எல்லாம் எடுத்தது போக இன்னும் என்னுடைய கால் ஊன்ற முடியவில்லை.
கர்த்தராகிய தேவன் சொன்னார், மகனே, ஏறக்குறைய 2 வாரத்திற்கு முன்பதாக உன்னுடைய வலது காலில் நீ வேலி கருவை ஓரத்திலே நடந்து போன பொழுது உன்னுடைய காலிலே முள் ஒன்று ஆழமாய் தைத்து போனது. அந்த முள்ளை நீ பிடுங்கி போட்ட, அதிலே ஒடிந்திருக்கக்கூடிய பாகம் உள்ளே இருக்கிறது. அந்த முள் வாங்கி கொண்டு அந்த முள்ளை பிடுங்கி எடுக்கிறது உண்டானால் அந்த கால் ஊன்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லிட்டார். முள் வாங்கி எடுத்தார், அந்த முள்ளை பிடுங்கினாரு, இப்போ கால் ஊன்ற முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் யோசிங்க, இந்த 3 தீர்க்கதரிசியை நம்பினால என்ன நடந்துச்சுன்னு யோசிப்பா. என்ன நடந்துச்சு? எல்லாம் வலுவலுன்னு ஆக்கிடுவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்ககிட்ட பேசுகிறேன்ப்பா, எதுக்கு போய் கண்டவனெல்லாம் நம்புகிறேன்? எதுக்கு அவன் பின்னால் பின்னால போகணும்? நான் உன்னோடு கூட பேசுகிறேன். பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையிலே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்தது? எல்லா ஜனங்களும் யோபுவுக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தங்கள் வாயிலே வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. யோபுவே, நீதான் குற்றவாளி, நீதான் தப்பு பண்ணிக்கிறார், நீதான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார், நீதான் ஆண்டவராகிய தேவனுக்கு எதிராளியாய் காணப்பட ஆரம்பிச்ச. பழியின் மேல் பழியை போட்டு யோபுவை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யோபு சொன்னார், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் என்னுடைய மனதை தொடமாட்டேன் என்கிறதை பற்றி யோபு பேசி கடைசியிலே அந்த எலிகு என்கிற ஒரு மனுஷன் பேசுறாரு பாருங்க. ரொம்ப நிறைய பேசக்கூடிய நேரத்தில் கர்த்தருக்கே கோபம் வந்துருச்சு. 38வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார் யோபுட்டு, என்னுடைய ஆலோசனையான வார்த்தைகளை அவமாக்கக்கூடிய இந்த புருஷர்கள் யார்? இவங்க வாயெல்லாம் அடக்க சொல்லும். முதல்ல நான் உங்கூட பேசுகிறேன் யோபு என்று சொல்லி, நீ புருஷனை போல இப்பொழுதும் இடைக்கட்டி கொண்டு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லி என்று சொல்லி ஒரு 4 அதிகாரம் யோபுவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த 4 அதிகாரத்திலும் யோபுவை பற்றி கர்த்தர் ஒரு குற்றத்தை சொல்லாமல் தன்னுடைய மகிமையை பற்றி பேசி 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 கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக யோபு எங்கே குற்றம் செய்தான் என்கிறதை தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்திலேயே யோபுவுக்கு உணர்த்த ஆரம்பித்தார். யோபு சொல்லுகின்றார், நான் நீசன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே சொன்னார். ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறது உண்டானால் நிறைய விஷயங்களை இழக்க நேரிடும். கர்த்தர் சொல்லுகின்றார், இனி இந்த திருச்சபையிலே ஒரு மனுஷனின் மூலமாய் அல்ல, ஒரு ஊழியனின் மூலமாய் அல்ல, நானே நேரடியாய் இடைப்பட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே நேருக்கு நேராக என்னை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். என்னை அறியாதவன் இந்த திருச்சபையிலே யாரும் இருக்க போகிறது இல்லை. யாராகிலும் ஒருவன் வந்து கர்த்தராகிய தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அவனை பார்க்கக்கூடிய இந்த திருச்சபை மக்கள் சொல்லுவார்கள், என் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியும், என் தேவனுடைய காரியங்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், நீ யார் என்று பேசக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய கண்களும் திறக்கப்படக்கூடிய நிலையை நான் அவர்களுக்கு உருவாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இத்தனை காலம் கர்த்தராகிய தேவனை தடவி தடவி தேடும்படிக்காக கடந்து போனீங்க. இனி கர்த்தராகிய தேவனை நீங்கள் தேடுகிறதுக்கு முன்பதாக உங்கள் ஒவ்வொரு ஜெப வேளையிலும் அவர் தம்மை உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிறது நீங்க பார்க்க போறீங்க. நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடுவீங்க. கூப்பிடுகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு அருகாமையில் இருக்கிறேன் மகனே, இதோ நான் உன்னோடு கூட பேசுகிறேன், உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை பற்றி நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், வரக்கூடிய அழிவுகளை பற்றி நான் முன்பதாக பேசுகிறேன், வரக்கூடிய காரியங்களை பற்றி நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறியக்கூடிய அறிவை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை காலம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோமோ நமக்கு தெரியாது. ஆனால் இனி வரக்கூடிய வாழ்க்கை அது ஒரு மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை. இனி நீங்கள் உங்கள் அழைப்பை நோக்கி ஓட வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை. என்ன அழைப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? ஒரு மனிதனை கர்த்தராக தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது யார் யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ எல்லாரையும் கர்த்தர் யுத்தத்திலே பழக்குவித்துக் கொண்டு வருகிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவராக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவராக தேவன் அழைத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் அவங்களை அழைத்திருக்கிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் யுத்த சந்ததியாகவே உருவாக்கி தந்திருக்கிறேன். யூ ஆர் a warrior. எல்லா காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய பலவான்களாய் நான் உங்களை உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பலவீனமாய் காணப்பட்ட காலங்கள் எல்லாம் போதும். எதை கண்டு நீங்கள் பலவீனம் அடைந்தீர்களோ, எதை கண்டு நீங்கள் மெய்யாகவே சோர்ந்து போக ஆரம்பித்தீர்களோ, எதை கண்டு நீங்கள் துவண்டு போக ஆரம்பித்தீர்களோ, அவைகளை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரத்தை கர்த்தர் இந்த திருச்சபையிலே துவங்கப் போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் ஊடாக கர்த்தராகிய தேவர் என்னோடு கூட பேசினார். கடைசியாக கர்த்தர் மீண்டும் ஒரு ஆயத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப் போகின்றார். என்ன ஆயத்தம் என்றால், யுத்த வீரனுக்குரிய ஒரு ஆயத்தம் மட்டுமல்ல, தேவனை அறியும் சந்ததியாக ஆயத்தம் மட்டுமல்ல, கடைசியான ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார். இந்த சந்ததியை ஆண்டவர் அழைக்கின்றார், இது ஒரு தீர்க்க தரிசன சந்ததியாய் நான் உருவாக்குகிறேன். தீர்க்க தரிசன சந்ததி என்கிறது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன சந்ததி?
இத்தனை நாட்கள் வரைக்கும் குத்து மதிப்பாக அநேகம் விதமான விஷயங்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நமக்கு முன்பதாக ஜெப வீரர்கள் வந்து ஜெபத்துக்குரிய குறிப்புகளை நமக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்கணும், வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வந்து முடிந்த பிரச்சனைகள், இப்போ இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய பாலியல் வன்முறை கொடுமைகள், பொள்ளாச்சி பகுதியில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், சென்னை பகுதியில், இன்னும் அநேகம் இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்முறை கொடுமைகள் போன்ற பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு ஜெப குறிப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தீர்க்க தரிசன சந்ததி என்பதற்கு என்ன ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அவங்க ஜெப குறிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே வரக்கூடிய நிலைகளை நீங்களே உங்கள் ஆவிக்குரிய நிலையில் புரிந்து கொள்ள போறீங்க. முதல்லையே நீங்க அறிய போறீங்க. ஒரு காரியம் நடந்து முடிந்த பின் ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. காரியம் வருகிறதற்கு முன்பதாக அறிந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம்தான் இந்த கடைசி நாட்களிலே தேவை. அதற்கு என்ன தேவை என்றால், உன்னுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசியாய் நீயும் நானும் மாற்றப்பட வேண்டும். தேசத்திலே வரக்கூடிய அழிவை முன்பதாக நீ அறிய வேண்டும். தேசத்திலே வரக்கூடிய பிரச்சனையை முன்பதாக உன்னுடைய கண்கள் பார்க்கணும். தேசத்தில் என்ன காரியம் நடக்க போகிறது, தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினுடைய தன்மைகளினால என்னென்ன விதமான பெரிய பெரிய ஆக்கினை தீர்ப்புகள் தேசத்துக்கு விரோதமாய் வரப்போகிறது, யாருக்கும் தெரிகிறதோ இல்லையோ, முதல் காரியம் நீ அறிய வேண்டும். அதுதான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய கடைசி கால வேலை. இதற்காகத்தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே தீர்க்க தரிசன சந்ததியை உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் செய்கிறதை என் தீர்க்கதரிசிக்கு நான் மறைப்பேனோ என்று கர்த்தர் கேட்டதை போல எல்லா விஷயங்களையும் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய சம்பவங்களை வெளிப்படுத்த ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்குத்தான் கர்த்தர் சொன்னார், அந்த சந்ததியை நான் இங்கு கண்டிருக்கிறேன். இந்த இடத்திலே காணப்படும் இந்த ஜனங்களை நான் தீர்க்க தரிசனம் கண்கள் வாய்ந்த ஜனங்களாய் உருவாக்கி வரக்கூடிய அழிவையும் வரக்கூடிய நாச மோசங்களையும் காணும்படியாக தெளிவான பார்வையுள்ள ஒரு மக்களாய், கழுகின் பார்வைக்கு சமானமான பார்வையுள்ள ஒரு மக்களாய் நான் இவர்களை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். உங்களை கர்த்தர் தீர்க்க தரிசியாய் எழும்ப செய்யக்கூடிய ஒரு வருஷம். கர்த்தராகிய தேவன் எழுப்புதலின் விதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஊற்றக்கூடிய ஒரு வருஷம் மட்டுமல்லாமல் எல்லா தேவையில்லாத கதை திரைகள் யாவற்றையும் அப்புறமாக்கக்கூடிய ஒரு வருஷம். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் கிரியைகளை செய்ய நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வருகின்ற 10வது வருஷம் பெரிய அறுவடையை நீங்களே உங்கள் கரங்களினால் அறுக்கப் போகிறீர்கள். பெரிய காரியத்தை நீங்களே உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள போறீங்க. எழுப்புதலின் வல்லமையை நாம் நம்முடைய கண்களினால் பார்த்தோம். கர்த்தர் பெரிய ஒரு வல்லமையை நம்முடைய கண்கள் காண உருவாக்கி தருகிறதை பிரத்யட்சமாய் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் சொல்லியும் செய்யாதிருக்கக்கூடிய வல்லமையற்ற ஒரு கர்த்தர் அல்ல. தேவனுடைய வல்லமை நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமான வல்லமை பெற்றது அவருடைய வல்லமை. அவருடைய சத்துவம் மகா பெரிய சத்துவம் வாய்ந்தது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்ணுகின்றேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்ற தேவனுடைய மனிதனாய் காணப்படுகின்ற சகோதரர் மோரிஸ் செர்லோ என்கின்ற கர்த்தருடைய மனிதன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து சென்னையில், நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக, ஏறக்குறைய 70வது வருஷம் நினைக்கிறேன், 1970 75 அந்த ரேஞ்சுக்குள்ளே சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் போடுகிறதற்காக அந்த தேவனுடைய மனிதன் அங்கிருந்து சென்னையை நோக்கி கடந்து வருகின்றார். கடந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த சென்னை பட்டணத்திற்கு வருகிறதுக்கு முன்பதாக வரைக்கும் அவருடைய மனைவி, அவருடைய பையன் எல்லாரும் வந்து அவருடைய சொந்த விமானத்தில் பறந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய நேரத்தில் நல்லா பேசிக்கொண்டு வரக்கூடிய அவருடைய மகன் திடீரென்று சொல்லி வியாதிப்பட்டான். ரொம்ப பெரிய வியாதி அவனுடைய சரீரத்திலே தாக்கிற்று. உடனே இவருக்கு என்னன்னு தெரியல. உடனே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, நல்லா தானே வந்துட்டு இருந்தான். வரக்கூடிய நேரத்தில் திடீரென இந்த வியாதி அவனுடைய சரீரத்துக்குள்ளாக வந்துருச்சு. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி இந்த விமானத்திலேயே ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் கர்த்தர் பேசினார். இந்த இந்திய நாட்டினுடைய எல்லா காற்றிலும் கூட இந்த சாத்தானுடைய வல்லமை பரவி இருக்கிறதுனா உன் பிள்ளையினுடைய சரீரத்தை தாக்கியிருக்குப்பா. சாத்தானுடைய பெயர்களை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். இவைகளெல்லாம் நீ பைண்ட் பண்ணி என்னுடைய நாமத்தினால் நீ ஜெபிக்கிறது உண்டானா சாத்தானுடைய கட்டுக்களை நின்று இவனை நான் விடுதலையாக்குகிறது மட்டும் இல்லாமல் பெரிய வல்லமையை நான் உருவாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். உடனே கர்த்தருடைய நாமத்தினால அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். விமானம் பறந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்க துவங்கினார். நேராக தன்னுடைய அறைக்குள்ளே போனார், உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்களை எழுத சொல்ல ஒவ்வொரு பெயரையும் சொல்லி இயேசுவின் நாமத்தினால இந்த சாத்தானுடைய வல்லமைகளை கட்டி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பையனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி சுகமாக்கப்பட்டு அவன் எந்திரிச்சிட்டான். இனி கூட்டத்துக்கு போகணும். கூட்டத்துக்கு மாலை 6 மணி கூட்டம்.
6 மணிக்கு சரியாக பங்க்சுவலாக, நம்முடைய இந்தியாவில் தான் 6 மணி கூட்டம்னா 6:30க்கு நம்ம போகணும். 7 மணிக்கு நீங்கள் வந்தால் போதும் பிரதர்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க 6 மணிக்கெலாம் பங்க்சுவலாக 6 மணிக்கு கரெக்டாக அங்கே போய் நிற்கிறது வழக்கம். 6 மணிக்கு கரெக்டாக ஸ்டேஜில் போய் ஏறி நின்று விட்டார். இந்த ஊழியக்காரனுடைய ஊழியம் பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த ஊழியம். இதில் முக்கியமாக நிறைய, அதாவது இந்த கிரிப்பிள்டு என்று அழைக்கப்படக்கூடிய முடமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், கண்களில் குருடாக இருக்கக்கூடிய ஜனங்கள், வாய் பேச முடியாத ஊமைகள், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நிறைய பேர் சுகமாக்கப்படுகிறது அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்து நிறைய பிள்ளைகள், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கால்கள் நடக்க முடியாமல் சின்ன வயசுலேயே பேரலிட்டிக் அட்டாக்காக காணப்பட்டிருக்கக்கூடிய நிறையா ஜனங்களை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஊமைகள், டெஃபன்டம் என்கின்ற ஸ்கூல்ல இருந்து நிறைய மக்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்படி கூட்டம் பயங்கரமாய் அலை கடலை போல திரண்டிருக்கக்கூடிய கூட்டம். ஸ்டேஜில் இந்த மனிதன் ஏறி கர்த்தருடைய வார்த்தை கூட சொல்ல ஆரம்பிக்கல. முதல் காரியமாக கண்களை மூடி ஜெபிப்போம்னு சொல்லுகிறக்கூடிய அந்த நேரத்திலேயே கூட்டத்தில் வீர்னு ஒரு சத்தம் கேட்டது பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தார், என்ன சத்தம் கேட்கிறது சொல்லி பார்த்தா, வீல் சேரில் கூட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏறக்குறைய 350க்கும் அதிகமான அந்த முடமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் சேர்களை விட்டு எழுந்து நடந்து ஒரே ஓட்டமாக ஓடி விடுறாங்க ஸ்டேஜ் நோக்கி. இந்த பக்கம் பார்த்தா கண்கள் திறக்கப்படாத இருக்கக்கூடிய மனுஷங்கள் கண்களை திறந்து ஓடி வர்றாங்க. ஊமையும் செவிடுமாய் காணப்படக்கூடிய மக்கள் இந்த பக்கத்திலிருந்து வர்றாங்க. பிசாசுகள் நடுங்கி ஓடுகிறது. இந்த பக்கம் பார்த்தா அநேக அபிஷேகத்தினால் நிரம்பி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பயம் தாங்க முடியல. அப்படியே ஸ்டேஜில் முழங்கால் படிட்டார். ஆண்டவரே, நான் ஒன்றுமே செய்யலையே, ஜெபம் கூட பண்ண ஆரம்பிக்கலையே, நான் ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே, மேடையெல்லாம் நின்று எப்படி இந்த ஒரு காரியம் நடந்தது? கர்த்தர் சொன்னார், என்னுடைய வல்லமையின் குண்டூசி முனை அளவை இப்பொழுது நான் உனக்கு காண்பித்தேன்னு சொன்னார். கர்த்தருடைய வல்லமையினுடைய குண்டூசி முனையினுடைய அளவே இவ்வளவு பெருசாக இருந்துச்சுன்னா முழு வல்லமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வல்லமையை தான் கர்த்தர் உங்கள் மூலமும் என் மூலமும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நிரூபித்து காண்பிக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். நம்மை கொண்டு கர்த்தராக தேவன் பெரிய வல்லமைகளை விளங்க பண்ண போகிறேன் என்று சொல்லுகின்றார். சுத்திகரிப்பின் ஆண்டாக தேவையற்ற கிளைகளை எல்லாவற்றையும் வெட்டி எறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் அறுபடியின் வருஷத்தில் உங்கள் கரங்களிலே ஆண்டவராக தேவன் அறிவாளை கொடுத்து எல்லா விதமான இந்த கதிர்கள் யாவற்றையும் அறுத்து என்னுடைய களஞ்சியத்தினுடைய தானிய பண்டசாலையிலே கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே நீங்களும் நானும் மெய்யாகவே சந்தோஷப்பட்டு களிகூறத்தக்கதான வல்லமையான காரியங்களை தேவன் நம் மூலமாய் உருவாக்குகிறதை பார்க்க முடியும். ஒரு பெரிய எழுப்புதலின் வல்லமை மீண்டும் உருவாக்கப்படுகிறத பார்க்க போறீங்க. எந்தெந்த இடமெல்லாம் குறைவுபட்டு போனதோ, எந்தெந்த இடமெல்லாம் தாழ்த்தப்பட்டு போனதோ, எந்தெந்த இடமெல்லாம் ஆகாதவைகள் என்று அழைக்கப்பட்டு போனதோ, எல்லா இடங்களிலும் திரும்ப 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 கர்த்தருடைய மகிமை அந்த ஸ்தானத்தை நோக்கி அவைகளை அழைத்துக் கொண்டு போகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்திலே இதைத்தான் என்னோடு கூட ஆண்டவராக தேவன் பேசினார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரத்திற்குள் நாம் கடந்து வருகின்றோம். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படி ஓடணுமோ நமக்கு தெரியாது. ஆனால் இனி நாம் ஓடப் போகின்றோம் கலைமான்களின் ஓட்டத்தை போல, துரிதமான சிவிங்கி புலியினுடைய ஓட்டத்தை போல, இன்னும் மிஞ்சி கழுகை போல செட்டைகளை அடித்து நீங்களும் நானும் பறக்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. இத்தனை நாட்கள் முடங்கி கிடந்த காலங்கள் போதும். இனி உங்களுடைய செட்டைகளை விரித்து வானளாவ பறக்கக்கூடிய கழுகுக்கு சமானமாய் எழும்ப வேண்டிய காலத்தை நோக்கி நாம் கடந்து போக போகின்றோம். என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை கொண்டு கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை உருவாக்கும் என்று கர்த்தருடைய கரங்களில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் இந்த கர்த்தர் இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க துவங்குகிறதை பிரத்யட்சமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறோம். தயவு செய்து நாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளுக்கு இணங்க நம்முடைய உள்ளத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு நாம் ஜெபிக்க போகணும். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளவும். கொஞ்ச நேரம் கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே ஆம் என்றும் ஆமீன் என்றும் உருவாக்கப்படும்படி இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனோ தானோ என்று வந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு போதும் ஆண்டவரே. கர்த்தாவை அலட்சியமாய் காணப்பட்ட ஆவிக்குரிய நிலை எனக்கு போதும் ஆண்டவரே. இன்று முதல் கர்த்தருக்கென்று எதையாகிலும் சாதிக்கும் வைராகிய சந்ததியாய் நீர் என்னை உருவாக்கும். இன்று முதல் ஆண்டவராகிய தேவனுக்கென்று பெரிய காரியத்தை சாதிக்கும் அக்கினி பிளம்பாய் நீர் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் குறைவுபடுத்தப்பட்ட என்னுடைய ஆவிக்குரிய பலவீனமான நிலை போதும். இன்று முதல் கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கழுகை போல செட்டைகளை அடித்து நான் எழும்ப வேண்டும். உயர பறந்து கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்கும் வல்லமை நிறைந்த ஆயுதமாய்
இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் நீர் என்னை உருவாக்கும் என்று கர்த்தரை நோக்கி நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க போகிறோம்.